ஓடுறோம் 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 ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்கே தான் ஓடுறோன்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. எவ்வளோ ஓடினாலும் நினச்ச சாதிக்க முடியலையே, எது நடக்கலையே, வேலைக்கு ஆகலையே. அப்படி ரொம்ப பேர் அப்படி சோகத்தில், கஷ்டத்தில், வேதனையில், போதை போதை ஆல்கஹால், கவலை மறக்கிறதுக்கு எவ்வளோ போராடியும் எதுவும் நடக்கலை. போதை கவலையை மறக்கிறதுக்கு ஆல்கஹால். அதுதான் ஆல்கஹால் கம்பெனிலாம் பெருசாக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய கார்பரேஷன் கம்பெனியாக இருக்குது. ஹெனிக்கன், கின்னஸ் தவிட்டு அது இதுன்னு. சரி, அவங்கள விடுங்க, அவங்கள பற்றியும் பேசிக்கிட்டு. அவங்க வியாபார நோக்கம், நமக்கு லட்சியம் நிறைவேறலைன்னா போதையில் இறங்கிடுவீங்களா? லட்சியம் நிறைவேறலைன்னா நிறைய வேறும் நம்பிக்கை வேணும். சரி, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். பாப்பா கதை இல்லை பையன் கதை, பாயோட கதை. சரி, பாப்பாவாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு பையன் இல்லை ஒரு பாப்பா அப்படி நடந்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு 8 வயசு, ஒரு தோட்டத்தில் அழகாக நடந்து அப்படியே அப்படி 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 நடந்துக்கிட்டே போகிறான். நடந்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அழகான பட்டாம்பூச்சி அது பட்டர்ஃப்ளைஸு அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. கலர் அழகழகா. அதில் அவ்வளோ பட்டர்ஃப்ளைல ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில். அது அழகான தோட்டம், நிறைய பூலாக இருக்குது. பறந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு பட்டர்ஃப்ளையை மட்டும் அப்படியே எல்லா கலரும் 7 வர்ணங்களும், மஞ்சள், சிவப்பு, பச்சை, நீலம், சாக்லேட்டு, ஆரஞ்சு, அந்த எல்லா கலரும் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளை மேலே அவனுக்கு ஒரு ஆசை, அதை கையில் பிடிச்சி பார்க்கணும். நல்லா பெரிய பட்டர்ஃப்ளை, நல்லா கலராக, அவ்வளோ கலர். யாருக்கு தான் ஆசையாக இருக்காது கையில் பிடிச்சி அதை பார்க்கணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. சரி, அந்த பட்டர்ஃப்ளை எப்படி போயிட்டு துரத்துறான் 15 நிமிஷமாக துரத்திக்கிட்டு இருக்கான். பட்டர்ஃப்ளை அமண்டவே இல்லை, அது பாட்டுக்கு பறகுது. அப்புறம் துறந்தான் 1/2 மணி நேரம் ஆச்சு. துரத்திக்கிட்டே இருக்கான். 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அவனுக்கு சீனு போய் ஓஞ்சி போய் துரத்தி என்ன இவ்வளோ துரத்துன கிடைக்கவே மாட்டேது. அங்கே பாஞ்சி இங்கே பாஞ்சி, கையில் அடிப்பட்டு அங்கே அடிப்பட்டு சீனு ஓஞ்சி போய் 2-3 மணி நேரம் கழிச்சு உட்காடுறான். அப்படி ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே கண்ணை மூடி, எவ்வளோ துரத்தியும் நமக்கு பிடிச்சி அந்த பட்டர்ஃப்ளை கிடைக்காம போச்சே. பாப்பா உட்காந்துருக்கு கவலையில். உட்காந்து அப்படியே கண்ணை மூடி, அப்படியே களைப்பில் அப்படியே லேசாக லைட்டாக கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கும். தூக்கம் லைட்டாக அப்படியே ஒரு தூக்கம் மாதிரி வருது. தூக்கம் மாதிரி இல்லை, ஒரிஜினல் தூக்கம். திடீர்னு ஒரு ஒன்று அது மேலே வந்து ஏதோ ஒன்று உட்கார்ற மாதிரி, அந்த பையன் மேலே, அந்த பாப்பா மேலே ஏதோ ஒரு வந்து அது மேலே இல்லை, மடியில் வந்து நம்ம உட்கார்ற மாதிரி இருந்துச்சான். கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஆஹா, அவ்வளோ நேரம் துரத்தணும், அவ்வளோ போராடணும், அந்த பட்டர்ஃப்ளை கையிலே கிடைக்கல. சும்மா வந்து உட்காந்த கொஞ்ச நேரம் அது வந்து என் மடியில் உட்காந்துருச்சு. பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி, பாயிண்ட் ஆஃப் த வியூ, கதையில் நோக்கம் என்ன? அவ்வளோ துரத்துறோம் வாழ்க்கையில், நிறைய விஷயங்களில் துரத்திக்கிட்டே போகிறோம். நேரம் காலம் பார்க்காம, தூக்கத்தை பார்க்காம, ஆரோக்கியத்தை பார்க்காம துரத்துறோம். எதுவும் ஆகலை. ஆனால் அந்த பையன் அந்த பட்டர்ஃப்ளை அவனை துரத்தி அவன் உட்கார்ந்த பிறகு அந்த பட்டர்ஃப்ளை அவனை தேடி வந்து மடியில் உட்காருது. இதுதான் படிச்சிக்க வேண்டிய பாடம். என்னென்னா, வாழ்க்கையில் என்னென்னமோ துரத்துறோம். சில பேருக்கு ஒரு 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 வாலிபனுக்கு, ஒரு வாலிபி மேலே, ஒரு பொண்ணு மேலே ஆசை, காதல். அந்த பொண்ணை கட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த பொண்ணை துரத்துறான். அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு பொண்ணுக்கு, ஒரு பையன் மேலே, அழகான பையன், க்யூட்டாக இருக்கான அந்த பையன், க்யூட்டாக இருந்து என்ன பண்ணுறது? மனசில் அந்த அன்பு இருக்கணும். அந்த அன்பு அதை துரத்துறான். அந்த பொண்ணு அந்த பையனை துரத்துது. இவனை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கலாமே, உதவமாக்கணும். ஒரு கற்பனை, ஒரு மனப்பிராந்தி, அதுலேயும் பிராந்தியா வேணாம், போதுங்க. என்ன எல்லாத்துலேயும் பிராந்தி விஸ்கின்னா அப்புறம் என்ன தான் வாழ்க்கை? பிறக்கும் போதே பிராந்தின்னு பிறந்தீங்களா? பிறக்கும் போதே விஸ்கின்னு பிறந்தீங்களா? இல்லை. அதான் அந்த பொண்ணு அந்த பையனை துரத்துது. அவனும் ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு வரவேற்பு அதிகம் இருக்குது. அப்போ ஒருத்தர் அழகான வீடு ஒன்று பார்க்குறாரு. அழகான மாளிகை இருக்கா, இந்த வீடு இருந்தால் நல்லா இருக்குமே,
நம்ம குடும்ப பிள்ளைங்களாம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அந்த வீடை துரத்துறா அந்த வீடும் கிடைக்கல. இன்னொருத்தன் லட்சியத்தை துரத்துறான் லட்சியம் கிடைக்கல. எனக்கு அந்த காலேஜில் படித்தா நல்லா இருக்குமே, இந்த ஸ்கூலில் படித்தா நல்லா இருக்குமே, இந்த நண்பன் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த நண்பி கிடைச்சா நல்லா இருக்குமே, துரத்துறதும் அந்த நண்பனும் கிடைக்கல, நண்பியும் கிடைக்கல. செயல் அது ரொம்ப முக்கியம். துரத்தணும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் என் அனுபவத்துலேன்னு சொல்கிறேன். புக்கில் படிச்சுட்டோ, டிவியில் பார்த்துட்டோ, சினிமாவை பார்த்துட்டோ, பஞ்சு டைலாக் பார்த்துட்டோ, இல்லை ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ அதெல்லாம் பார்த்துட்டு சொல்ல அனுபவத்தில் துரத்தும் போது கிடைக்காது. அந்த விஷயத்துக்கு அடிமையாகி நீங்கள் துரத்தணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு மனுஷனுக்கும் நீங்கள் அடிமையாகி அவனை துரத்தி அவன் தான் வேணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது செய்யும் போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் மனசில் உள்ள அந்த லட்சியம், அந்த ஆசைகள், உங்களுக்கான மனிதர்கள், உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. அதான் சொல்கிறேன், மனசு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு லட்சம் எலக்ட்ரிக்கலி, அதாவது மின்சார சக்தி கொண்டது மனசு. 1,00,000 அளவுக்கு சக்தி கொண்டது. 1,00,000 மின்சார சக்தி கொண்டது. 1,00,000 வாட்னு வச்சிங்களேன், மெகா ஹெர்ட்ஸ்னு வச்சிங்களேன். 1,00,000 அதோட சக்தியோட அளவு மனசு. ஸோ மனசுக்கு என்ன பிடிச்சது, உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அதை செய்யும்போது தான் நீங்கள் துரத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காது. துரத்தாதீங்க, கெஞ்சாதீங்க, அதை நினச்சி வேதனைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. கவனம், ஃபோக்கஸ். அந்த விஷயம் உங்களுக்கு வேணுமா, அந்த ஃபோக்கஸ்லேயே இருக்கணும். ஓகே, யாரும் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, யாரும் உங்களுக்கு அதை செய்ய போகிறதில்ல. நீங்கள் உழைச்சி ஆகணும். உங்களால் துரத்துனீங்க, ஓகே, போராடிட்டீங்க, செய்ய வேண்டிய வேலை செஞ்சுட்டீங்க, ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அது வந்துக்கிட்டே இருக்குது. நம்பணும், நம்பிக்கை. ட்ரஸ்ட் த ப்ரோசஸ் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ட்ரஸ்ட் த ப்ரோசஸ், அதாவது நம்பணும். கவனம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கவனம் செலுத்தணும், வரும். ஆனால் செயல் ரொம்ப முக்கியம். அவ்வளோ நேரம் அந்த பட்டாம்பூச்சி துரத்தி கிடைக்கல, அவ்வளோ பாடி கிடைக்கல. ஆனால் அவன் அமைதியாக உட்காந்த பிறகு அந்த பட்டாம்பூச்சி மடியில் உட்காருது. அப்படின்னா பார்த்துக்குங்க. இது ஒன்றும் பாபா படம் இல்லை. ரஜினிகாந்த் ஒரு இதை பார்ப்பார், பட்டம். அந்த பட்டம் தான் மெயினோன்னு நினச்சி வரம் கேட்பார் பாபாஜி கிட்ட. அப்புறம் அந்த பட்டம் மடியில் உட்காரும். அது சினிமா. அது ஒரு நல்ல விஷயம், அதில் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அது சினிமா, அது சினிமா போய் தான் கற்றுக்கிறது நிறையா இருக்குது. ஓகே, பிரார்த்தனை வரோம், அதை கேட்டிங்களா? உழைக்கணும், நீங்கள் உழைச்சி ஆகணும். உழைச்சா தான் அது வரும். வேலையை நீங்கள் செஞ்சே ஆகணும். சரியா? அதான், யாரும் ஒரு ஆள் உங்களுக்கு வேணும், இந்த மனிதர் உங்களுக்கு வேணும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்கள ரொம்ப லவ் பண்ணுறீங்க, அவங்க மேலே அளவுக்கு அதிகமான பாசம், அவங்களுக்கு மேலே பாசம் இல்லை, என்ன பண்ணுறது? ஏன் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்கள் மேலே பாசம் உள்ளவங்க, உங்களை மதிக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. தேடி உங்கள் வாசல் கதவை தட்டுவாங்க. ஒரு டேபிளில் நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் கூட உட்காந்து பேசணும், உங்கள் கூட பழகணும், உங்கள் கூட உட்காந்துருக்கணும்னு அப்படியே ஒரு சந்தோஷமாக உங்களை கொண்டாடுற ஆள் உங்களை சேருவாங்க. ஸோ நீங்கள் துரத்த வேண்டிய எதுவுமே வாழ்க்கையில் நீங்கள் துரத்த வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? நீங்கள் துரத்த வேண்டிய அவசியமே கிடையாது எதுவுமே. சரி, கொஞ்ச நேரம் நடப்போம். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது அந்த இடம். இதை நான் துரத்தலை, வந்துக்கிட்டே இருந்தேன். ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன், வந்துக்கிட்டே இருந்தேன், வந்து சேர்ந்துட்டேன். சரியா? அவ்வளோ அழகாக இருக்க இடம் பார்த்தீங்களா? மரம், செடி, கொடி, இங்கே நிறைய பட்டாம்பூச்சிலாம் இருக்குது. இன்னும் நேரத்தில் ஒரு அழகான பட்டாம்பூச்சி என் மேலே உட்காரும்.
உட்காந்து இந்த வீடியோவில் அதுவும் கலந்துக்கும். ஸோ அதான் இந்த கதையில் உள்ள கதை இல்லை, நிஜம். கதை நினச்சிடாதீங்க, கதை கிடையாது, நிஜம் நிஜம் நிஜம். ரியலிஸ்டிக்காக இருப்போம். நிஜம் நிஜம் நிஜமான ஒரு என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம். துரத்த ஓடிக்கிட்டே இருக்கும். அமைதியாக உட்காந்து அமைதியாக இருங்க. அமைதியாக அமைதியாக உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, கிடைக்காம போயிருமோ கவலைப்பட்டுக்கிட்டு வேப்படிச்சுக்கிட்டு தண்ணி அடித்து ஆல்கஹாலை குடிச்சிக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிறதோட கிடைச்ச வாழ்க்கையை வாழ்வோம், இதான் நம்ம விதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் படித்த படிப்புக்கு இதான் வேலை, என்னோடய திறமைக்கு அவங்க கொடுத்த அங்கீகாரம் இதான், என்னோடய உழைப்புக்கு அவங்க கொடுத்த வருமானம் இதான் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் விதி மேலே பழிய போட்டுட்டு அமைதியாக உட்கார்றதை விட இறங்கி வேலையை செஞ்சிங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். சரியா? ஓகே. பட்டாம்பூச்சி வரும்னு நினச்சேன், தேனீக்களே வந்திருக்கு. பரவாயில்லையா? தேனே வந்திருக்கு. தேனீக்கள் நிறைய தேன் கிடைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு இயற்கையான தேன் இங்கே நிறைய கிடைக்கும் போது இருக்குது. சரியா? ஸோ கதை தான் பொறுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள். அந்த வீடு வேணும், இந்த இடம் வேணும், இந்த மனுஷன் வேணும். ஆனால் எப்போ நீங்கள் உங்கள் மேலே அன்பு கொள்கிறீங்களோ, எப்போ நீங்கள் உங்கள் மேலே பாசமாக இருக்கீங்களோ, எப்போ நீங்கள் உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மனசில் உள்ள சந்தோஷம், உங்கள் சிந்தனையில் உள்ள தெளிவான சிந்தனை ஆரோக்கியம், மனசில் உள்ள சந்தோஷம், உங்களோட வாழ்க்கையை பற்றி உங்கள் நோக்கம், உங்கள் லட்சியம் இதில் நோக்கி அதை ஃபுல்லாக உங்கள் லட்சியத்தை நோக்கி அதில் கவனம் செலுத்தி போயிட்டுருக்கீங்களோ, அப்போ உங்களுக்கு வர வேண்டியவங்க தேடி வரும். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு ஆங்கிலம் தமிழில் ஆங்கிலம் அதில் பழமொழி சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறேன்னே, உங்கள் நோக்கத்தை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கும் போது உங்கள் நோக்கம் உங்கள் மனசில் உள்ள அந்த ஆசைகளை நோக்கி, உங்கள் மனசில் அந்த லட்சியத்தை நீங்கள் போயிட்டுருக்கும் போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கை கொடுக்குமா? ஓகே. ஏற்கனவே பழைய வீட்டில் சொல்லியிருக்கேன், உங்கள் லட்சியம், உங்கள் நோக்கம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யும் போது, உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யும் போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கை கொடுக்கும். மனுஷனுக்கு செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு கீழே இருக்கணும் தான் நினைப்பானுங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா வாங்க வாழ்க்கையில், நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் நீ அவனுக்கு கீழே தான் இருக்கணும், எனக்கு கீழே தான் நீ இருக்கணும், அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்னு எதையுமே மனுஷன்கிட்ட கேட்காதீங்க. பிரபஞ்சத்தை கேளுங்க, ஆண்டவன்கிட்ட கேளுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, உழைச்சிக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. உழைங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. ஓகே, இதுதான் அதான் விஷயம். துரத்துக்கிட்டே இருக்கக்கூடாது, துரத்த ஓடிக்கிட்டே இருக்கும். திரும்பி போங்க, உங்களை தேடி வரும். அது அனுபவம். சரியா? ஸோ நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இவ்வளோ நாள் கழித்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு மறுபடியும் கொடுத்துருக்கேன். உங்கள் வாழ்க்கையோட நோக்கத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது உங்கள் மனசில் உள்ள அந்த லட்சியம், அந்த ஆசைகள், அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது, உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யும்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே, ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், அப்படி நடக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். போக போக பாருங்கள்,
செயல் அது இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே தெரியும் நான் நடக்குது உங்களுக்கு. தூக்கம் கெட்டு போய் ஓகே சரியாக சாப்பிடாம நீங்கள் உங்கள் லட்சியத்தில் உங்கள் மனசில் ஆசையை நோக்கி போயிட்டுருக்கும் போது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகே இவ்வளோ நேரம் அந்த பட்டாம்பூச்சியை துரத்தி அதான் அருமையான கதை அது. கதை இல்லை, உண்மை, உண்மையான நடந்த கதை. அவ்வளோ நேரம் அந்த பட்டாம்பூச்சியை துரத்தி ஆமாம் சலிச்சு போய் 3 மணி 4 மணி துரத்தி கிடைக்காம போய் இதை உட்காந்த பிறகு அந்த பட்டாம்பூச்சி வந்து நம்ம மடியில் உட்காது. அந்த பொறுமை, அந்த உழைப்பு, அந்த பிடிச்சதை நோக்கி அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். மனசுக்கு பிடிச்சதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், அடிப்பட்டாலும் இடிப்பட்டாலும், வந்து நூலாகி நொந்து வேலாகி இது கஷ்டப்பட்டாலும் அடிப்பட்டாலும் அந்த பட்டாம்பூச்சி வரும் நம்பிக்கை. துரத்தி கிடைக்கல. அமைதியாக உட்காந்த பிறகு மடியில் வந்து உட்காருது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் அப்படி தான். துரத்தும் போது கிடைக்காது. நீங்கள் அமைதியாக இருப்பீங்க பார்த்தீங்களா ஒரு காலகட்டத்தில், அப்போ வந்து மடியில் எல்லாம் விழுவும். நம்ப முடியாது. ஸோ ஓடிக்கிட்டே இருங்க, செயல்படுக்கிட்டே இருங்க. மனசில் உள்ள ஆசைகளுக்கு அப்படியே எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்படியே சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மனசில் உள்ள ஆசைகளுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மனசில் உள்ள லட்சியங்களுக்கு, மனசில் உள்ள நோக்கங்களுக்கு அப்படியே அது அப்படியே ஒரு செடி மாதிரி தண்ணி ஊற்றி பாதுகாத்து வளர்த்துக்கிட்டே வாங்க. அதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருங்க. ஃபோக்கஸ், ஸ்டே ஃபோக்கஸ்ட். அதான் இங்கே ஆங்கிலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் த டெத் ஆஃப் ஆல் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் த டெத் ஆஃப் ஆல் பொட்டென்ஷியல். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், லேக் ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் த டெத் ஆஃப் ஆல் பொட்டென்ஷியல். ஓகே, ஃபோக்கஸ் அது ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருங்க. ஓகே, ஒரு நல்ல ஜோக்கான ஒரு விஷயம் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஷேர் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. சரியா? பொறுமையாக இருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை. ஓகே, காத்துருங்க பொறுமையாக. இந்த மாதிரி அழகான இடத்துக்கெலாம் வந்து பொறுமையாக உட்காந்துருங்க. ஓகே, சரியா? அடுத்த வீடியோ சந்திப்போமா? ஓகே, சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? சந்திப்போம். அடுத்த வேலை சந்திப்போம்.